செய்திகள் தொடர்கின்றன. தங்கள் ஈமு பண்ணையில் முதலீடு செய்தால் பண்ணை அமைத்து கொடுத்து மாத சம்பளமும் வழங்கப்படும் என்று கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்து கோடிக்கணக்கில் மோசடி செய்த பண்ணை உரிமையாளரின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள தனியார் ஈமு பண்ணை ஒன்றின் நிர்வாகி தனது பண்ணையில் முதலீடு செய்தால் 6 ஈமு கோழிகளுடன் பண்ணை அமைத்துக் கொடுத்து மாதம் 7,000 ரூபாய் சம்பளமும் வருடம் ஒன்றிற்கு 20,000 ரூபாய் போனஸ் பணமும் தரப்படும் என்று விளம்பரம் செய்துள்ளார். இதை நம்பி மாநிலம் முழுவதிலும் இருந்து 12,000 பேர் தங்கள் பணத்தை முதலீடு செய்துள்ளனர். இதில் 40,000 பண்ணைகள் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் 600 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை திரட்டிய ஈமு பண்ணை நிர்வாகத்தினர் கடந்த 2 மாதமாக முதலீட்டாளர்களுக்கு சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்காமல் ஏமாற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நேற்று முதல் முதலீட்டாளர்கள் பெருந்துறையில் குவிந்து வருகின்றனர். தங்கள் பணத்தை திருப்பித் தர கோரியும் பண்ணை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இன்று 2வது நாளாக முதலீட்டாளர்கள் பெருந்துறையில் உள்ள பண்ணையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சொந்த வீட்டு அடமானம் வச்சு தான் இந்த 2 யூனிட் போட்டிருக்கேன். 3 லட்ச ரூபா பணம் கட்டியிருக்கேன். இன்னைக்கு நியூஸில் பேப்பர்லாம் பார்க்குறப்ப நான் மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு என்னோட பணத்தை திருப்பி மீட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். இதை தகுந்த நடவடிக்கை எடுத்து என்னோட பணத்தை எனக்கு மீட்டு கொடுத்துருங்க. இதனிடையே மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி கணேசன் ஈமு பண்ணையின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சட்டவிரோதமாக ஆற்று மணல் கடத்துவதற்கு உடந்தையாக இருந்த சிறப்பு காவல் ஆய்வாளரும் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 10 பேரும் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள இளந்தைக்குளம் கிராமத்தில் மணல் திருட்டு அதிக அளவில் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜ்மல் கோடா உத்தரவின்படி தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தனிப்படை போலீசார் இரவு ரோந்து சென்றபோது செங்கல் சூளைக்கு மணல் அள்ளிய 15க்கும் மேற்பட்டோர் கையும் களவுமாக பிடிபட்டனர். அவர்கள் பயன்படுத்திய ஒரு பொக்லைன் இயந்திரம் 5 டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் மணல் அள்ளும் கும்பலுக்கு உதவி செய்ததாக நத்தம்பட்டி சிறப்பு காவல்துறை ஆய்வாளர் விஸ்வநாதனும் கைது செய்யப்பட்டார். சென்னையை அடுத்த தரமணியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாசக்தி பச்சிலை கங்கையம்மன் கோயில் ஆடி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பால்குடம் இழுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையிலிருந்து புறநகர் பகுதிகளுக்கு செல்ல உரிய நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டிலிருந்து புறநகர் பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. திருவொற்றியூர், திருவேற்காடு, எழும்பூர், மணலி, பாரிமுனை உள்ளிட்ட பல இடங்களுக்கு மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளை சமீப காலமாக பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் உரிய நேரத்தில் இயக்கப்படாததால் வேலைக்கு செல்வோரும் வெளியிடங்களுக்கு செல்பவர்களும் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுத்து பயணிகளின் அவல நிலையை போக்க முன்வர வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு தினமும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கின்றனர். ஆனால் இந்த மாணவர்களுக்கு வசதியாக பேருந்துகள் சரியான நேரத்தில் இயக்கப்படுவதில்லை. இதனால் மாணவ மாணவிகள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். இதனிடையே திருப்பூரில் இலவச பஸ் பாஸ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உதிரி பாகங்களை இறக்கிவிட்டு திரும்பிய வட மாநில லாரி ஓட்டுநரிடம் துப்பாக்கி இருந்தது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜஸ்தானில் இருந்து உதிரி பாகங்களை ஏற்றி வந்த லாரி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் இறக்கிவிட்டு மீண்டும் இன்று ராஜஸ்தானுக்கு திரும்பியது. இந்த லாரியை விஷ்ணு வீர்சிங் என்பவர் ஓட்டி வந்தார். தூத்துக்குடி அருகே உள்ள எப்போதும் வென்றான் என்ற இடத்தில் போலீசார் லாரியை மடக்கி சோதனை நடத்தினர். அப்போது ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரிடம் சோதனை நடத்தியதில் 6 குண்டுகள் நிரப்பப்பட்ட கை துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து துப்பாக்கியை கைப்பற்றிய போலீசார் ஓட்டுநரிடம் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ஈரோடு அருகே பஞ்சு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சுகள் எரிந்து நாசமாகின. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மாணிக்கம்பாளையத்தில் ஜெகதீஷ் என்பவருக்கு சொந்தமான பஞ்சு ஆலை ஒன்று உள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு மின் கசிவு காரணமாக ஆலையில் தீப்பற்றியது. இதனையடுத்து பஞ்சு ஆலை முழுவதும் தீ மளமளவென பரவியது.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவம் பஞ்சுகள் மற்றும் இயந்திரங்கள் எரிந்து நாசமானது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அம்மாப்பேட்டை காவல்துறையினர் தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் தேமுதிகவில் இணைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கேப்டனின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கான கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சிகள் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் தேமுதிகவில் இணைந்தனர். அமெரிக்காவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பயங்கர தீ, கோடிக்கணக்கான மதிப்பிலான பொருட்கள் சேதம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.